எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 48வது ஸ்தோத்திரம். யஜ்ஞோ மகேஜச்ச கிரதுசத்திரம் சதாம்கதி சர்வதர்சி விமுக்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம். யஜ்ஞோ மகேஜச்ச கிரதுசத்திரம் சதாங்கதி சர்வதர்சி விமுக்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம். எப்படி சொல்லணும்னா, யஜ்ஞோ மகேஜச்ச கிரதுசத்திரம் சதாங்கதி சர்வதர்சி விமுக்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம் அப்படி சொல்லணும். இதை சொல்லும்போது யஜ்ஞோ மகேஜச்ச கிரதுசத்திரம் சதாங்கதி சர்வதர்சி விமுக்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம். அப்படி இதனோட ஸ்லாங் வந்து இந்த இதில் இருக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். நம்ம யஜ்ஞன்னா யாகம். யஜ்ஞோ இஜ்ஜன்னா வழிபடுறது. இஜ்யோன்றது வந்து வழிபடுறது, விரும்பி ஆராதிக்கப்படுவோர் அப்படி அர்த்தம். யாகத்தால வந்து விரும்பி ஆராதிக்கப்படுவோம். யஜ்ஞ தனியா ஒரு யாகத்தில் உள்ளவன், யாகமாக விளம்புவன்றது ஒரு பேரு. யஜ்ஞன்னா வழிபடுதல், ஆராதிக்கப்படுவோர். இந்த இடத்துல நம்ம முதல் பேரோட கண்டினியூஷன் இதுல சேர்த்துக்கணும். இது மாதிரி சில இடத்துல இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கணும். முதல் பேரோட கண்டினியூஷன் முதல்ல என்ன, யாகத்தால ஆராதிக்கப்படுது இல்லையா? இங்க வருது யாகத்தால், இங்க வந்து இஜ்ஜன்றது வழிபடுறது. அப்ப அந்த யாகத்தால் வழிபடக்கூடியவன் அப்படி எடுத்துக்கணும். அது ரெண்டு பேர். அது யாகத்தில் உள்ளவன், வழிபடக்கூடியவன்றது யாகத்தால் வழிபடக்கூடியவன், யாகத்தில் வழிபடக்கூடியவன் அப்படி எடுத்துக்கணும். ரெண்டு பேர் என்னமோ தனித்தனி. வழிபடக்கூடியவன்றது ஒண்ணு, யாகத்தில் உள்ளவன்றது ரெண்டு. அந்த மாதிரி மகேஜ, நீங்க அதை பார்த்து வீணா எங்க மகேஜச்ச. மகேஜச்சன்னா மகேஜச்சது மகேன்றது சிறந்த, யஜ்ஞன்னா வழிபாடு, சிறந்த வழிபாடுகளை ஏற்பவன் ஒரு அர்த்தம். மகேஜச்சன்னா அதேதான், சிறந்த ஆராதனைகளை கொடுப்பவன். அதுதான் மகேஜச்சன்றது வந்து சிறந்த வழிபாடுகளை சிறந்த வழிபாடுகளை ஏற்பவன் மகேஜச்ச. மகேன்னா சிறந்த, யஜ்ஞன்னா வழிபாடு. அதான் சொல்லு மகேஜச்ச சிறந்த வழிபாடு. கிருதுன்றது வந்து கர்மாக்களின் மூலமாக இருப்பவன். கிருதுன்றது வந்து கர்மாக்களின் வந்து மூலமா இருப்பவன். இது இது வந்து ஆதிசங்கரர் சொன்னது. பராசர பட்டர் என்ன சொல்றாருன்னா, கிருதுன்னா யாகம்ன்ற, கிருதுன்னா யாகம், தூன்னா வசிக்கிறது. கிருதுன்றதுக்கு வந்து யாகங்களில் வசிப்பவன்றார். இதுல வந்து ஆதிசங்கரர் வந்து கர்மாக்களின் மூலமாக இருப்பவர் கிருதுன்றத, அவர் வந்து யாகங்களின் வசிப்பவன் அப்படிங்கிற கிரு பிளஸ் து அப்படி பிரிச்சு எடுத்துன்றார் அவர். கிருது சத்திரம்ன்றது இவரும் அந்த மாதிரி தான் எடுக்கிறார். ஆனா இவர் வந்து கிருன்றதுக்கு வந்து கர்மான்ற அர்த்தத்தை கொடுக்குறார். தூன்னா இருப்பவன், அது கரெக்ட். அதனால கர்மான்ற எடுத்துக்கிறார். அவர் வந்து கிருன்றதுக்கு வந்து யாகம்னு எடுத்துக்கிறார், இவர் கர்மான்னு எடுத்துக்கிறார். ரெண்டு பேர், நிறைய பேர் அதுக்கு இருக்கு. கிருன்னா யாகமும் ஒரு அர்த்தம், கர்மான்னு ஒரு அர்த்தம். சத்திரம்ன்றது வந்து ஸ்திரம் தான், ஸ்திரத்தை தான் சத்திரம். இங்க ஸ்திரமா இருக்கிறது தான் சத்திரமா இருக்கிறதுன்னா, ஸ்திரமா அசையாம இருக்குது, நிலையானவன்ற மேதான் ஸ்திரம்ன்றதுதான் சத்திரம். இங்க கிரது சத்திரம்ன்றது அதான் யோசிப்பவர், ஞாபகம் வைப்பர். கிருது சத்திரம் அதாவது நிலையான தன்மையை அளிப்பவன். சத்திரம்ன்றது வந்து ஸ்திரம்னா நிலையான தன்மை, சத்திரம்னா நிலையான தன்மையை அளிப்பவன். நமக்கு வந்து மனசு தடுமாறாத, ஒரு ஆசிலேஷன் இல்லாத நமக்கு நல்ல அந்த இதை கொடுக்குறோம். சதாம்கதியில சதான்னா சாது, கதின்னா சாதுக்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம். அதான் சதாங்கதின்னா சாதுக்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம், மோட்சத்தை கொடுப்பவன். அது மாதிரி சொல்லலாம். சதாங்கதின்னா மோட்சம், சதாங்கம்னா மோட்சம். சதாங்கதின்னா சதா கதி, சாது. சதான்றதை வந்து சாதுன்னு எடுத்துட்டு
சாதுக்களுக்கு மோட்ச இது அடைக்கலம் கொடுப்போம்னு ஆதிசங்கரர் சொல்லுறாரு. சதாங்கம்னா மோட்சம், மோட்சத்துக்கு இன்னொரு பேர் சதாங்கம். மோட்சத்தை கொடுக்கறதுன்றத பராசரப்பட்டர் சொல்றார். பராசரப்பட்டர் மோட்சத்தை கொடுக்கறது சொல்றத வந்து சதாங்கதின்னு சொல்றார். சர்வதர்சி அடுத்தது எல்லாவற்றையும் அறிந்தவன். சர்வன்னா எல்லாம், தர்சின்னா தெரிஞ்சவன், எல்லாற்றையும் அறிந்தவன். தீர்க்க தரிசின்றோம் இல்லையா, அதான் சர்வதர்சி. சர்வதர்சின்னா இவர் வந்து அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் சர்வதர்சி. இதை வந்து ஆதிசங்கரர் சொல்றார். எல்லா விஷயமும் தெரிஞ்சவன்றதுக்கு சர்வதர்சி, எல்லா விஷயமும் தெரிஞ்சவன்றார். ஆனா என்ன சொல்றாரு சத்தியசந்த தீர்த்தம் சொல்றது வந்து சர்வதர்சின்றது எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார் அப்படி சொல்லிடுறார். எல்லாருக்கும் சர்வ தரிசனம், எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பவர். அதாவது எளியோருக்கும் அவரை நாம் மகாவிஷ்ணுவை நம்பி பிரார்த்தனை பண்றவங்களுக்கு தரிசனம் கொடுப்பவர், ஈஸியா தரிசனம் கொடுக்குறவர் சர்வதர்சி. எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பவர், யாரும் வேண்டும் வேண்டாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இதுல சொல்ற. நிவ்ருதாத்மா, நிவ்ருதாத்மான்னா விருதன்னா பற்று, நிவ்ருன்னா பொருள் பற்று இல்லாத நிலை. நிவ்ருதாத்மான்னா பற்றில்லாத ஒரு நிலையை உள்ளவன், எந்த பொருள் மீது பற்று இல்லாதவன் நிவிருதாத்மா. தான் விருதுன்னா, விருதுன்றது வந்து பற்று, அதுதான் இதுக்கு மெயின். இந்த வார்த்தைக்கு இருக்க கரு அதான். நிவிருதுன்னா பற்று இல்லாதவன், ஆத்மானா பற்று இல்லாத ஆத்மா அப்படின்னு அர்த்தம். சர்வஜ்ஞ, சர்வஜ்ஞன்றது யஜ்ஞன்னா யாகம், சர்வயஜ்ஞன்னா எல்லா யாகங்களையும் நடத்துபவன், அதான் சர்வயஜ்ஞ, எல்லா யாகங்களையும் நடத்துபவன் சர்வயஜ்ஞோ. சர்வயஜ்ஞ, சர்வயஜ்ஞோ வேற என்ன இருக்கு, ஞானமுத்தமம் இல்லையா. ஞானம்னா மிகுந்த, ஞானம் உத்தமம்னா உத்தமம்ன்றது வந்து நல்லது. சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம், ஞானமுத்தமம்னா ஞானமுத்தம, உத்தம ஞான பிளஸ் உத்தமன்னு இருக்கணும். ஞான பிளஸ் உத்தமம், உத்தமம்னா நல்லது, நல்ல விஷயங்கள் மட்டும். நல்ல விஷயங்கள்ல நிறைய ஞானம், மிகுந்த ஞானத்தை உடையவன், நல்லதே கொடுக்கின்ற விஷயங்கள்ல மிகுந்த ஞானத்தை உடையவன் அப்படிங்கிறதா முடியாது இது ஞானமுத்தமம் கூட. இதோட 455 திருநாமங்களை பார்த்துட்டோம் நம்ம இன்னைக்கு. 48ல மட்டும் நம்ம நேற்றுக்கு எது வரைக்கும் பார்த்து விட்டோம், 446ஓட பார்த்து விட்டோம். 445ஓட 446 யஜ்ஞ, 447 யுஜ்ஜ, 448 மகேஜ்ச, 449 கிருது, 450 ஸ்திரம், 451 சதாங்கதி, 452 சர்வதர்சி, 453 நிவ்ருதாத்மா, 454 சர்வஜ்ஞ, 455 ஞானமுத்தமம். அதோட முடியாது. ஆக எத்தனை பேர் அது இது வரைக்கும் நம்மளுக்கு? 446 இருந்து பாருங்க, 3 3 6 3 2 5 5 16 இல்லையா. 446 இருந்து 455 வரைக்கும் 10 திருநாமங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்க மொத்தம் வந்து இன்னைக்கு 48வது ஸ்தோத்திரத்து வரைக்கும் 455 திருநாமங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். 448வது ஸ்தோத்திரத்துல மட்டும் 10 திருநாமங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். 448 ஸ்தோத்திரம் வரைக்கும் 455 திருநாமங்கள் தெரிஞ்சுட்டோம். இன்னும் நமக்கு தெரிய வேண்டியது எவ்வளவு? 545 பார்க்க வேண்டியது. இன்னும் பார்க்க வேண்டியது தான் நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா இருக்கு 30 இந்த இது இருக்கு, இந்த ஸ்லோகம் இருக்கு. ஆமாம், என்ன சொல்லுவோம் அதுக்கு, விருதி பிரதி அந்த ஸ்தோத்திரம் ஒரு 30 இருக்கு. அந்த அதுக்கப்புறம் சொல்றது இதுக்கப்புறம் சகசநாமம் முடிஞ்ச அப்புறம், சகசநாமம் முடிஞ்ச அப்புறம் அதுக்கு ஒரு 30 இது இந்த ஸ்தோத்திரம், அதுக்கு பேரு என்ன ஒன்று சொல்றேனே, டக்குனு ஞாபகம் மாட்டேங்குது பாருங்க. அதுக்கு பேர் வந்து பலஸ்ருதி, பலஸ்ருதின்னு ஒரு பேர். அது பலஸ்ருதி ஸ்தோத்திரம் அது இருக்கு, 30 இருக்கு. அதுவும் முடிக்கணும். தேங்க்யூ.